என்னங்க ரவுடிங்க எல்லாம் மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு வந்து அந்த எம்எல்ஏ சுந்தரத்தோட கட்சிக்கு ஓட்டு போடலன்னா நம்ம கிராமத்து மக்களை பூண்டோட ஒழிச்சிடுன்னு மிரட்டுறாங்கண்ணே. உங்களை எச்சரிக்கிறேன். நம்ம எம்எல்ஏ சுந்தரம் சாரோட ஆளுங்களான ஜஸ்டிஸ் ஜெகநாத், சேர்மன் தன்ராஜ் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலன்னா உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த கிராமத்து ஜனங்களை பூண்டோட ஒழிச்சிடுவேன். போன தடவை எம்எல்ஏ சரக்கு சுந்தரம் எங்க கிட்ட உங்க கிராமத்துக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு ஒரு நல்லதும் பண்ணல. இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேட்டா அவர் ஆளுங்களை வச்சு எங்களை வெட்டுறாரு. இப்ப அவன் ஆளுங்களை ஜெயிக்க வச்சா இந்த ஊரையே சுடுகாடாக்கிடுவானுங்க. அவனுங்களை பிடிச்சிட்டு வாங்கடா. நம்ம குரு சரக்கு சுந்தரத்தை பத்தி தப்பா பேசுனீங்க மௌன உங்க நாக்க நாடி. பாவப்பட்ட ஏழைங்களை பூண்டோட ஒழிச்சிடுவோன்னு மிரட்டி ஓட்டு கேட்கறீங்களா? தான் மக சாவுக்கு காரணமா இருந்த அந்த ஜஸ்டிஸ் ஜெகநாத் இந்த நாட்டை காப்பாத்துவானா? வேலையே வந்து பயிர மேஞ்சதுங்கிற கதையா ஏழைங்களோட வாழ்க்கையில கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை நாசமாக்குன அந்த சேர்மன் தன்ராஜ் எம்எல்ஏவா வந்து நியாயம் வழங்குவானா? எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த பழிய ஏமல சுமத்தி உத்தம மாதிரி நடிச்சு உடம்பு பூரா விஷத்தை வச்சிருக்கிற அந்த சரக்கு சுந்தரம் மக்கள் காவலனா? ராணி, இந்த அயோக்கிய பசங்களுக்கு உன் கையால தர்மடி கொடு. இது உனக்கு நான் தர முதல் வாய்ப்பு. தூள் கலப்பு. ஆமா, அடிங்க கூறுகட்ட முண்டம். உன் பாதி மீசையை வழிச்சு உன்னை அரட்ராயரோட நிக்க வச்சு உன் பட்டையை கிளப்புற வரைக்கும் தூங்கி நின்றியாடா சோம. அவங்களை அங்கே வந்திருக்க வேணா. யப்பா சேர்மனு, உங்க பேங்க்ல இருந்து அமுக்குனது எல்லாம் வெளியே தெரியாது. சிபிஐ ஆப்சருங்களுக்கு பணத்தை கொடுத்து வாய மூட்டோம். இப்ப என்னடானா எவனோ ராம்போ ராஜாவா, அவன் ஜோடி ரிவால்வர் ராணியா. அவங்க ரெண்டு பேரும் யாரும் காணாத இடத்துல குந்தின்னு நம்ம வண்டவாளத்தெல்லாம் ஊர் ஜனங்க முன்னாடி புட்டு புட்டு வைக்கிறாங்களாம். இந்த சமயத்துல ஓட்டு கேட்டு தெருவுக்கு போய் நின்னா ஜனங்க நமக்கு மாலை போட்டு ஆரத்தி எடுக்க மாட்டாங்க. செருப்பால அடிச்சு ஓட ஓட வரட்டுவாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு செருப்படி தொடப்ப கட்டாடி தான் டக்கர் குவாலிபிகேஷன்றத நல்லா புரிஞ்சேங்கப்பா. அட என்ன கவனி, நான் வாங்காத தொடப்ப கட்டாடி இல்ல, வெட்டாத ஆள் இல்ல. ஆனாலும் 10 வருஷமா அன்னப்போஸ்டா கெல்ச்சி ஜனங்களோட அன்பையும் பாசையும் சேர்த்து வச்சுக்கிறேன். இந்த அரசியல் உங்களுக்கு ரொம்ப புதுசு. அத்தை யோசனை பண்றதை விட்டு முதல்ல பார்ட்டி ஃபண்டுக்கு 10 கோடி ரூபாய் சேர்த்து கொடுத்து மந்திரி ஆவறதுக்கு பாருங்க.
அந்த ராஜாவையும் ராணியை ஆட்டவன் தீக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள நானே வகுந்துடுறேன். போலீஸ் ஜீப்பே வழிமறிக்கிறியா? யார் நீ? பப்ளிக் தப்பு பண்ணா அவங்கள திருத்தறதுக்காக இருக்கிறவங்க போலீஸ். ஆனா போலீஸ்காரங்களே தப்பு பண்ணா அவங்கள உதைக்கிறதுக்காக வர்றவ இந்த ரிவால்வர் ராணி. இந்த கேசட்டுங்களை எல்லாம் எங்க எடுத்துட்டு போறீங்க? வீடியோ ஷாப்பை ரைட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துக்கிட்டு போறோம். வீடியோ ஷாப்பை ரைட் பண்ணா ஷாப் ஓனரையோ இல்ல அவங்க ஒர்க்கர்ஸையோ தான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும். அத பண்ணாம வெறும் கேசட்டுகளை மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறத பார்த்தா கடமையை சுத்தமா மறந்துட்டு கள்ளக்கடத்தல் பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த மரியாதைக்குரிய ட்ரெஸ் போட்டிருந்தோம் அந்த பேங்க் சேர்மன் தன்ராஜ் அப்பாவி பெண்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள ப்ளூ பிலிம் எடுக்க நீங்க உடந்தையா இருக்கீங்க. அந்த ப்ளூ பிலிம் கெட்ட அரசியல்வாதிகளோட வக்கரமான சந்தோஷத்துக்காக சப்ளை பண்ற புரோக்கர்ஸ் நீங்க. கான்ஸ்டபிள்ஸ் அந்த கேசட்ஸ் எல்லாத்தையும் ஜீப்ல ஏத்துங்க. பணத்தை அள்ளி வீசி உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே அந்த தன்ராஜ் சரக்கு சுந்தரம் அவங்க கிட்ட சொல்லுங்க, பெண்களுக்கு அநியாயம் செய்ய இனி அவங்க முயற்சி பண்ணுனா இந்த ரிவால்வர் ராணியோட குண்டு அவங்க நெஞ்ச தொலைச்சு எடுத்துரும். அவங்க மட்டும் அந்த கேசட்டுங்களை நம்ம கையில சிக்காம எடுத்துட்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா அப்புறம் நாம எல்லாரும் கம்பி எண்ண வேண்டியதுதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கஸ்டடில இருந்து தப்பிச்சு ஓடினாங்களே ராஜா ராணி, அவங்க ஏன் ராம்போ ராஜா ரிவால்வர் ராணியா மாறி நம்மள பழி வாங்க வந்திருக்க கூடாது? ஏமா அந்த ரிவால்வர் ராணி யார் கணக்கா இருந்தா? அவ முகமூடி அணிஞ்சிருந்ததால சரியா புரியலீங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே அவ திலீப்போட தங்கச்சி ராணியா தான் இருப்பா சார். இதெல்லாம் நான் என் சீமாவுக்காக வாங்கி வச்சிருந்தேன். ஆனா அவ இனிமே இதெல்லாம் உனக்கு தான் சொந்தம். ராஜா, உங்களோட இதயத்துல நிரந்தரமா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே, அது போதும் ராஜா. என்னடா இந்த இன்ஜெக்ஷன் படி? குரு, நம்ம சேர்மன் இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த இன்ஜெக்ஷனை போட சொல்றாரு? இங்க பாரு, இந்த இன்ஜெக்ஷன் அவனுக்கு போட்டு விட்டோம்னா
24 மணி நேரத்துக்கு அவன் மைண்ட் அவன் கண்ட்ரோல்ல இருக்காது. அந்த நேரத்துல நாம சொன்னபடி கேட்பான், நாம சொன்னபடி நடப்பான். 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த இன்ஜெக்ஷன் அவனுக்கு போடலைன்னா அவன் மைண்ட் அவன் கண்ட்ரோலுக்கு வந்து இங்க இருந்து தப்பி போக முயற்சி பண்ணுவான். அதனால விடாம இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டே இருக்கணும்டா.